ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அர்ஜுன் சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, கோதை வீடுடா, ஏன்டா நாங்கள் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது போன வாரம் வரைக்கும் தான், நாங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்போ அர்ஜுன் சொல்கிறாங்க, மாமா போய் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு. உடனே போய் அர்ஜுனுடைய மாமா போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அர்ஜுன் நான் நீங்கள் இவங்களுக்கு அண்ணா நகர் வீட்டை எழுதி கொடுக்கும் போகும்போதே நான் அதோடு சேர்த்து உங்களுடைய எல்லா சொத்து கம்பெனிக்கும் என் பேர் எழுதி வாங்கிட்டேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், இது யாரோட வீடு, உங்கள் வீடா எங்கள் வீடா, யார் வெளியே போகணும், நீயா நானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உடனே நடேசன் போய் அர்ஜுன் சட்டையை பிடிக்கிறேன், ஏன்டா அப்படி பண்ணுற, எதுக்கிட்ட அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். உடனே ராகினி அப்பயும் கோபத்தில் அவங்க அப்பாவை தடுத்து விட்டுட்டு, அவன் என்ன தப்பு பண்ணி, அவன் தப்பு பண்ணது காரணமே நீங்கள் தான், உங்களால் தான் அவர் இந்த மாதிரி பண்ணார், இது பெரிய தப்பே இல்லை, நீங்கள் தான் இப்போ ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சா இந்த வீட்டில் இருங்க, உங்களுக்கு பிடிக்காட்டி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, சும்மா தேவையில்லாமல் எதுவும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான், உனக்காக தான் எங்களை பழிவாங்கலை அப்படின்னு சொல்லி ராகினி, இப்போ எங்களுக்கே தெரியாமல் சொத்து எழுதி வாங்கிட்டேன், அப்போ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, ஒன்றுமோ நீங்கள் இதை சுயமாக சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்கிறீங்க, அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட சொத்து தானே, அது உங்களுக்கு தெரியாமல் வாங்குறதுக்கு என்ன தப்பு இருக்குது, நீங்களே அவங்கள ஏமாற்றி தானே, அவங்க ரெண்டு பேர் சாவு மேலே தானே இந்த இவ்வளோ பெரிய சொத்தை நீங்கள் வாங்கினீங்க, இப்போ என்னமோ புதுசாக பேசுகிறீங்க, உங்களை ஏமாற்றிட்டு வாங்கினீங்கன்னு தேவையில்லாமல் பேசாதீங்க, இப்படி தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா உங்களுடைய மானம் தான் போகும், சும்மா ஓவராக பண்ணாதீங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடாங்க நீ இப்படிலாம் பேசுறேன்னு சரஸ்வதி வசு அப்படிலாம் கேட்குறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, உங்கள் வீட்டில் 2 பேர் செத்து போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அர்ஜுன் வீட்டில் தான் அவங்களுக்கு அப்பா அம்மா செத்து போனாங்க, அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட்னால அவருடைய கஷ்டம் எனக்கு புரியுது, அவர் எந்த தப்பும் பண்ணலை, அப்படி அவர் சும்மா தப்பு பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க எல்லாருமே, இது ஏன் வீடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வசு, சரஸ்வதி, நடேசன், கோதை எல்லா பேர்த்துக்கும் ஒரு பயங்கர ஷாக்காகுது. நம்ம ராகினி அப்படி பேசுகிறாங்கன்னு, அதான் சொல்கிறாங்களே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அர்ஜுன் மாமா சொல்கிறாங்க. உடனே அவங்க ரொம்ப இதாகிடுச்சு. கார்த்தி சண்டைக்கு போறியான், வெளியே போடான்னு சொல்லி கார்த்தியும் அர்ஜுன் தள்ளி விட்டுருக்கான். அவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு, இதுக்குமே நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ எப்படியோ கெட்டுப்போ, ஒரு நாள் நீ அவனோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிடுவ, அப்போ நீ அப்பா அம்மான்னு வந்தால் நாங்கள் அப்போ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இதுதான் அடுத்த வாரம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைரக்டர் இப்படி அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் எனிவே கதை இன்னொரு ட்விஸ்டாக தான் போகுது. இதை இனி தமிழ் எப்படி எடுத்துக்கிற போகிறாருன்னு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.